ஆக்ட்ரஸ் மட்டும் தான் இப்படிங்கிறதுக்குள்ள கமெண்ட் அடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. இப்ப என்ன வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் ஸ்னேஹாலயா சில்க் சைட்ல தான் நிப்பேன். ஸ்னேஹா அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூ. எல்லாமே அவங்க நடிச்சு அவங்க கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தாங்க. சும்மா அவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக வரல. அவங்களோட நடிப்பும் அந்த மாதிரி இருக்கும், அவங்களோட டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபேஸ்ல அவங்க எலிகண்டா சாரி கட்டினாலதான் அவங்க சாரிக்கு அந்த மவுஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப அவங்க பிசினஸ்க்கு அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. மக்கள் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணணும்னா அவங்க இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு நிறைய பிசினஸ் மக்களுக்காக பண்றதுக்கு இருக்கு. இன்னொன்னு மக்களுக்கு அஃபோர்ட் பண்ற, அதாவது மக்கள் வாங்கக்கூடிய நிறைய கடைகள் நம்ம டி நகர்லயும் இருக்குது. இப்ப என்னைய சொன்னீங்கன்னா நான் போய் 10,000 ரூபாய் ஸ்னேஹாலயால எடுப்பீங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா எனக்கு ஏதாவது எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்துட்டு போக போறோமே. நடிகை மாதிரி ஒரு நாள் சாரி கட்ட நமக்கும் ஒண்ணு விருப்பம் இருக்காது என்ன. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல நீங்க சொல்றீங்க 5,000 10,000 வைக்கிறாங்க, அது தப்புன்னு. சரி இருக்கட்டும். ஸ்னேஹா ஏதோ ஒரு ஷோல 20,000 30,000 சாரி கட்டிட்டு வராங்க, செம்ம வைரல் ஆகுது. எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? இவங்க மட்டும் 30,000 40,000 நல்ல சாரி கொடுப்பாங்கன்னா நமக்கு 5,000 ரூபாய்க்கு இவ்வளவு கேவலமான சாரி, அது நல்லா இருந்தாலும் எப்படி கமெண்ட் வரும்? இப்படி ஒரு கேவலமான சாரி கொடுக்குறாங்க அப்படின்னு கமெண்ட் வரும். அதுக்காக ஸ்னேஹா என்ன மாதிரி சாரி கட்டுறாங்களோ அதே மாதிரி விலையை நிர்ணயிச்சு கொடுக்குறாங்க. பிடிச்சா வாங்கிக்கோங்க, பிடிக்காட்டி வேணாம்.